ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பகட்டி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்பகடி நூடுல்ஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் டாப் ராமன் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஸ்பகட்டி செய்கிறதுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வாங்கினாலும் பரவாயில்லை. ஆனால் நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நான் இன்றைக்கி டாப் ராமன் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த டாப் ராமன் நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை மட்டும் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பகட்டி ரெடி பண்ணிடலாம். இதற்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த நூடுல்ஸில் இருக்கிற மசாலா பவுடர், அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அந்த சூடான எண்ணெயை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த சூடான எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலேயே உப்பு நமக்கு இருக்கும், அதனால உப்பு நம்ம தேவைப்பட்டதுன்னா அப்புறமா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட எல்லா நூடுல்ஸும் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்பகடி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் இந்த ஸ்பகடிலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.